எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கேரட் பாயசம் பார்க்கலாங்க. எப்போவுமே கேரட் மட்டும் போடாமல் இன்றைக்கி ஜவ்வரிசி போட்டுங்க. நைட்டே ஜவ்வரிசியை ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேங்க. இப்போ அதை கழுவிட்டு குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. கேரட் வந்துங்க ஒரு 3 கேரட் எடுத்து நல்லா தோல் சீவிட்டு கட் பண்ணிவிட்டுங்க. இப்போ கொஞ்சமாக பாலும் தண்ணியும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போ ஜவ்வரிசி வெந்து வந்துருச்சுங்க. அதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. கேரட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க, ஆறிட்டு இருக்குதுங்க. அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டுங்க, ஆற வச்சு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போங்க அரைச்ச கேரட்டை ஜவ்வரிசிக்குள்ளே சேர்த்திக்கலாங்க. அடுப்பு சிம்லேயே வச்சுக்கலாங்க. நல்லா கலந்து கொடுத்துட்டுங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கலாங்க. இன்றைக்கி நான் நாட்டு சர்க்கரை சேர்த்திருக்கிறேங்க. உங்களுக்கு வேணால் வெள்ளை சர்க்கரை சேர்த்திக்கங்க. கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்துனா அந்த கேரட் கலர், அந்த ஆரஞ்சு கலர் நம்மளுக்கு கிடைக்காதுங்க. கொஞ்சம் ப்ரௌன் கலர் மாறிடுங்க. இப்போங்க கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்திக்கலாங்க. நெய் சேர்த்திட்டுங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, பாதாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அது கூடவே திராட்சை சேர்த்து அதையும் வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டுங்க பாயாசத்தில் சேர்த்திக்கலாங்க. இது கூடவேங்க கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்திக்கலாங்க. நல்லா திக்கான பாலை உள்ளே சேர்த்திக்கலாங்க. பால் பத்தலைன்னா நல்லா கலந்து கொடுத்துட்டு, பத்தலைன்னா மறுபடியும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமீங்க, கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு இன்றைக்கி செஞ்சுருக்குறேங்க. ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க. இது கூடவே பாதாம் சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் ஆற இன்னும் கெட்டியாகுங்க. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா வந்திருந்ததுங்க. அவ்வளோதாங்க, கேரட் பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.